அப்புறம் என்னாச்சு தெரியுமா? சொல்லுங்க, என்னாச்சு? அப்புறம் முதலாளி மாப்பிள்ள கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்ப இந்த கதை ரொம்ப முக்கியம். முக்கியம்தாம்மா. இந்த விஷயத்தை எல்லாம் முதலாளி மாப்பிள்ள தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஆமாமா, தெரிஞ்சுக்கணும். ஆ, அது மட்டும் இல்ல, கதை வேற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ம், நீங்க மேற்கொண்டு சொல்லுங்க. அப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன இடத்துல நாய் கடிச்சதுக்கு தொப்புளை சுத்தியும் ஊசி போடணும்னு சொல்லிட்டாங்க. அத கேட்டு புள்ள பாவம் பதறி போயிட்டா. அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக தொப்புளை சுத்தியும் நான் 2-3 ஊசிய போட்டு வலிக்காதுன்னு சொல்லி ஏமாத்தி அதுக்கப்புறம் தான் அவளையும் ஊசி போட வச்சேன். இப்ப இது உங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம் முதலாளி மாப்பிள்ள. ஆனா அந்த சமயத்துல இப்படி எல்லாம் நடந்ததை பார்த்து நான் பதறி போயிட்டேன் தெரியுமா? அந்த அளவுக்கு எனக்கு சண்மதி மேலையும் சண்மதிக்கு என் மேலையும் அப்படி ஒரு பாசம். பரவாயில்லையே, நீங்களும் உங்க குடும்பத்துல ஒரு தியாகியா தான் வாழ்ந்திருக்கீங்க. இது உங்களுக்கு தெரியுது, ஆனா என் அண்ணனுக்கு தெரியலையே. போதும். என் ஆபீஸ் வந்துருச்சு, வண்டியை லெஃப்ட்ல நிறுத்துங்க. எதுமா இந்த பில்டிங்கா? ஆமா, அதேதான். ஆ, சண்மதி சண்மதி சண்மதி, என்னம்மா அவசரத்துல சித்தப்பாக்கு ஒரு டாட்டா கூட சொல்லாம போறீங்க? உன்னெல்லாம் அப்படியே இருக்குது இந்த புள்ள. போலாங்களா முதலாளி மாப்பிள்ள? போலாம் போலாம். எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குது. முதலாளி மாப்பிள்ள இறங்குங்க. இப்போ நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நீங்க எனக்கு வெயிட் பண்ண வேண்டாம். ஈவினிங் வந்தா போதும். முதலாளி மாப்பிள்ள, நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுங்க. கேட்கறது சரியா தப்பான்னு புரியல, ஆனா கேட்க வேண்டியதை கேட்டுத்தானே ஆகணும். என்ன வேணும் உங்களுக்கு? தப்பா எடுத்துக்காதீங்க முதலாளி மாப்பிள்ள. தப்பா எடுத்துக்கிற அளவுக்கு என்ன கேட்க போறீங்க? அட்வான்ஸ் வேணும் மாப்பிள்ள. மாப்பிள்ள தப்பா நினைச்சு கூடாது. செலவுக்கு பணம் வேணும்னு உங்ககிட்ட நான் உரிமையா கேட்கலாம், நீங்களும் கொடுப்பீங்க. ஆனா எனக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை மாப்பிள்ள. அதுதான் உங்க பாலிசினா நான் அதுல தலையிடமா? சரியா? ஐயோ, அவசரப்பட்டு கேட்டுட்டேன் போல் இருக்கே. என்ன யோசிக்கிறீங்க? அட்வான்ஸ் தான். சரி, எவ்வளவு வேணும்? ஒரு 2000. 1000. உங்க சம்பளம் அட்வான்ஸ் எல்லாம் நான் மேனேஜர் கிட்ட பேசியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. சரியா? சரிங்க முதலாளி மாப்பிள்ள. 5000 எப்படியும் வாங்கிடணும். ஒரு வார சரக்குக்கு அது போதும். அதுக்குள்ள இன்னொரு 5000 ரூபாய் பாக்கெட்டுக்குள்ள வர்ற மாதிரி பார்த்துக்கணும். சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க நமக்கு? 30,000? ஒரு 20,000? டிரைவர் ஆஃப் ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, சரவணன் ஸ்பீக்கிங். போனுக்கு வேற ரீசார்ஜ் பண்ணல. அதான் அட்வான்ஸ் வாங்க போறோம்ல, பாத்துக்கலாம். சார் உள்ள வரலாங்களா சார்? எஸ், கம் இன். வணக்கம் சார். வணக்கம். முதலாளி மாப்பிள்ளை கிட்ட என்னோட டிரைவர் சம்பளத்துல இருந்து
அட்வான்ஸா கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன். அவர் உங்ககிட்ட வாங்கிக்க சொல்லியிருந்தாரு சார். ஆமாமா சார் சொல்லியிருந்தாரு. 1 செகண்ட். இந்தாங்க, இதுல 5000 ரூபாய் அட்வான்ஸ் இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி 5000 ரூபாய் கிடைச்சிருச்சு. உங்களுக்கான மந்த்லி சேலரி 50,000 கார்த்திக் சார் சொல்லியிருக்காரு. 50,000மா? எவ்ரி மந்த் 1ஆம் தேதி உங்க அக்கவுண்ட்ல சேலரி கிரெடிட் ஆயிடும். சரிங்க சார். இந்த முதல் மாசம் மட்டும் இந்த அட்வான்ஸ்ல இருந்து கழிச்சு மீதி அமௌண்ட் உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடும். ஓகே? ஓகே சார். டபுள் ஓகே சார். நான் வரேன் சார். ஓகே. ஆகா, நமக்கு 50,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கிறத நம்மளாலேயே நம்ப முடியலையே. நாம கூட முதலாளி மாப்பிள்ளையே என்னமோன்னு நினைச்சோம். ஆனா நாம நினைச்சதை விட ரொம்ப தாராள மனசுள்ளவரா இருக்காரு. இப்படி ஒரு இடத்துல வந்து சேர்ந்ததுக்கு நாம எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியலையே. எப்படியாவது கடைசி வரைக்கும் இதே இடத்துல இருந்து காலத்தை ஓட்டிட வேண்டியதுதான். இனிமே கட்டிங்க்கு நம்ம யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. குவார்டர் ஆஃப். ஏன் ஃபுல்லு கூட ராஜ வாழ்க்கை வாழ்த்தர வேண்டியதுதான். காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. சரவணா, உனக்கு அடிச்சதுடா யோகம். சூப்பர்ரா. இந்த காசை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரே மஜா தாண்டா. டேய் சரவணா. ஐயோ அண்ணே, இவர் எதுக்கு இங்க வராரு? அவர் கண்ணுல நம்ம சிக்கணும், அவ்வளவுதான். தப்புச்சர்ரா சரவணா. டேய் சரவணா. டேய் டேய். ஹலோ ஹலோ ஹலோ. என்னடா ஹலோ? டேய் சிக்னல் சரியா? அண்ணே. டேய், வராத போன்ல யார்கிட்டடா பேசுற? இந்த நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ என்ன பார்த்து ஒளிஞ்சதுதான் நான் பார்த்தனே. எனக்கு என்ன தெரியாது நினைச்சியா? டேய், என்னதான்டா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? அது 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 வந்து அது 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 அண்ணே, உன்னை கட்டி கொடுத்த இடத்துல வந்து இப்படி வேலைக்கு சேர்ந்திருக்கியே, உனக்கு அசிங்கமா இல்ல? அண்ணே, இதுல அசிங்கப்படுறதுக்கு என்னென்ன இருக்குது? என் கஷ்டத்தை எல்லாம் மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன். அவரு தான் என் மேல பரிதாபப்பட்டு எனக்கு இந்த டிரைவர் வேலையை போட்டு கொடுத்தாரு. நான் அவர்கிட்ட டிரைவர் வேலை பார்க்கறது உனக்கு வேணா தன்மான குறைச்சலா இருக்கலாம், ஆனா நான் அப்படி பார்க்கலண்ணே. அண்ணே, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் காசு பணத்துக்கெல்லாம் நான் இங்க வந்து டேரா போடலண்ணே. எனக்கு சண்மதியை எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு நல்லா தெரியும். நம்ம சண்மதி இப்ப ஏற்பட்ட குடும்பத்துல வந்து சந்தோஷமா வாழ்றத பக்கத்துல இருந்து பார்க்கணுங்கிற ஒரே ஆசைதான், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்காகத்தான் டிரைவர் வேலைக்கே வந்தேன். அண்ணே, எனக்கு நீ என் வாழ்க்கையில நான் என்னென்ன சந்தோஷத்தை கண்டிருக்கிறேன். எனக்கு என்ன குடும்பமா குட்டியா? எனக்கு எல்லாமே நீயும் இந்த குடும்பமும் தானே. அப்படி இருக்கும்போது நம்ம மாப்பிள்ளை கார்த்திக் கிட்ட நான் டிரைவர் வேலை செய்யறதுக்கு எனக்கு உரிமை இல்லையாண்ணே? அண்ணே, நீ இன்னும் என்ன அந்த பழைய சரவண சரக்கு சரவணன் நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்லண்ணே, நான் இப்ப ஆளே ரொம்ப மாறிட்டேன் தெரியுமா? முன்ன மாதிரி இல்லண்ணே, இப்ப நான் ரொம்ப மாறிட்டேன். இதை நான் நம்பணும். அண்ணே, நம்புண்ணே, சத்தியமா அண்ணே, உன் மேல சத்தியமா. டேய், நீ சொல்றதெல்லாம் நடிப்பா நிஜமா நம்புறதா வேண்டாமான்னு எனக்கு எதுவுமே தெரியலடா. நம்புண்ணே, நடிப்பு இல்ல, நம்பு. ஏய், உனக்கு உன்னே ஒண்ணு சொல்றேன்டா. நீ யாரு என்ன எப்படிப்பட்டவன்னு தெரியாம மாப்பிள்ள உன்னை வேலைக்கு சேர்த்திருக்காரு. அவங்கெல்லாம் உன்ன மாதிரி கிடையாதுடா. ரொம்ப பெரிய இடம். நீ அங்க இருக்கிறதா இருந்தா ஒழுங்கா இருக்கணும். அங்க உன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு, உன்னை அப்படியே தொலைச்சிருவனா. ஜாக்கிரதை. இந்தா வச்சுக்க.
அப்பாடா தப்பிச்சோம். போய் போய் இந்த மனுஷன் கண்ணிலையா படணும். போட்டு வெளுத்து வாங்குறாரு. கார்த்திக், ஒரு நிமிஷம். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாமா? சொல்லு. என் சித்தப்பாக்கு ரொம்ப இடம் கொடுக்காதீங்க. நாளை பின்ன வீட்ல அவரால் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படின்னா உன் சித்தப்பா மேல உனக்கு கோவம்? அப்பப்பா அவரை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. அவர் மேல கோவம்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒரு பயம்தான். அவர் கேரக்டர் பத்தி உங்க யாருக்குமே சரியா தெரியல கார்த்திக். அதுக்காக நான் அவரை தப்பானவர்லாம் சொல்ல விரும்பல. அவர்கிட்ட இருக்கிற ஒரே கெட்ட விஷயம் குடி பழக்கம் தான். குடிச்சிட்டாரு அவ்வளவுதான், ஆளே மாறிடுவாரு. இவரால எப்பெல்லாம் பிரச்சனை வரும்னு பயந்துட்டே இருக்கணும். எனக்கு என்னவோ அவரை பார்த்தா பிரச்சனை பண்ற ஒரு மாதிரிலாம் தெரியல. அவரை வேலைக்கு சேர்த்ததுக்காக சொல்லல, உண்மையிலேயே அவர் ரொம்ப டெடிக்கேட்டடா வேலை பார்க்கறாரு. இந்த வயசுல அவரோட சுறுசுறுப்பு பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன் இன்னைக்கு கூட செலவுக்கு பணம் வேணும்னு சம்பளத்துல ஏதாச்சும் அட்வான்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. எனக்கு ரொம்ப பாவமா போச்சுன்னா பாரு. அட்வான்ஸ் கேட்டாரா? ஆமா. எவ்வளவு கேட்டாரு? என்ன ஒரு 2000 ரூபாய் கேட்டாரு. நீ கொடுத்துட்டியா? அவர் கேட்டு எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? அதனாலதான் கொடுத்துட்டேன். போச்சு போச்சு போச்சு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சண்முதி, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆவற? ரிலாக்ஸ். உன்னை யார் அவருக்கு பணம் கொடுக்க சொன்னது? கையில காசு இருந்தா அவ்வளவுதான், அவர் கண்டிப்பா குடிக்க தான் போவாரு. நீ கொடுத்த 5000 ரூபாயில ஒத்த ரூபாய் கூட மிச்சம் இல்லாம மொத்தமா குடிச்சிட்டு வந்து இங்க வந்து என்ன அலப்பற பண்ண போறான்னு மட்டும் பாரு. சண்மதி, என்ன பண்ண? அம்மாடி சண்மதி, சொன்னல்ல, சண்மதிமா, நீ கொடுத்த காசுக்கு மொத்தமா குடிச்சிட்டு நேரா இங்க தான் வந்திருக்காரு போல. இன்னைக்கு என்னென்ன ரகலெல்லாம் பண்ண போறாருன்னு தெரியலையே. சண்மதி, என்னையே கூப்பிடுறேன். தோ வரேன். உன்னால என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு மட்டும் பாரு. சண்மதி, வந்துட்டேன். என்ன இவன் கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கான்? ஒருவேளை கார்த்திகே இந்த ஆள ஏதோ ஒரு பிளானோட வர சொல்லிருப்பானோ? இன்னைக்கு என்னென்ன சொல்லி எப்படிலாம் நடிச்சு கொட்ட போறானோ தெரியலையே. என்னம்மா அப்படி பாக்கற? ஒரு சித்தப்பனா உன் கல்யாணத்துக்கு நான் ஒண்ணுமே பண்ணலம்மா. அதாம்மா என் சம்பளத்துல இருந்து கிடைச்ச முன்பணத்துல உனக்காகவும் முதலாளி மாப்பிளைக்காகவும் ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கம்மா. அம்மாடி ஸ்வேதா, என்னன்னு தெரியலம்மா, என் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு உனக்கும் ஏதாவது செய்யணும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சுமா. அதான் சண்மதிக்கு வாங்கும் போதே உனக்காகவும் மாமா ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கம்மா. மறுக்காம நீ ஏத்துக்கணும். இந்தாம்மா வாங்கிக்க. தேங்க்ஸ் மாமா. அட என்னம்மா நீயே ஏதோ மூணாவது மனுஷனுக்கு சொல்ற மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? என் மருமகளுக்கு இந்த மாமா செய்யற கடமைம்மா. சரி, மருமகளுக்கு வாங்கிட்டு வந்ததை கொடுத்தாச்சு. அடுத்தது என் மகளுக்கு. இந்தாம்மா. அம்மா, உங்க 2 பேருக்கும் என்னோட கிஃப்ட்டுமா. நீங்களே பாவம் கஷ்டத்துல இருக்கும்போது கிடைச்ச பணத்துல எதுக்கு இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஏங்க, சம்பளத்துல இருந்து அட்வான்ஸ் வாங்கினா அது உங்களுக்காகன்னு சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு எதுக்கு இப்படி செலவு பண்றீங்க? பணம் என்ன சார் பெரிய பணம்? எல்லாம் என் மகளுக்கு போகத்தான் மிச்சம். ஏமா, எவ்வளவு நேரமா வாங்கிட்டு வந்ததை கையிலேயே வச்சிருக்கிறது? 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்கம்மா. கார்த்திக், உங்களுக்காக தானே அவர் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. 2 பேரும் சேர்ந்து அதை வாங்கிக்கோங்க. இந்தாங்க வாங்கிங்க. இப்பதாம்மா என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்சது. உன் கல்யாணத்துக்கு செய்ய வேண்டிய கடமைய நான் செஞ்சதுக்கு அப்புறம் தான்
என் மனசுக்கே ஒரு நிம்மதி கிடைச்சது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்க போறேன். வர முதலாளி மாப்பிள்ள. வரமா வரமா வரங்க சார். வாங்க. இருங்க, வந்ததும் வந்துட்டீங்க, இருந்து சாப்பிட்டு போங்க. அமுதா, ஆ நீ போய் சாப்பாடு எடுத்து வை. ஆ ஆ ஆ ஐயோ வேண்டாங்க. ஆ நான் எப்பவுமே ராத்திரியில சாப்பிடுறதா வழக்கம். சாப்பிட்டு சாப்பிடுறதா? அது ஒண்ணு இல்லைங்க, எனக்கு வயசாயிடுச்சு இல்லைங்களா, பிரஷரு சுகரு எல்லாம் இருக்கு. அதுக்காக மாத்திரைகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பிடுவேன். அதுக்காகத்தான் சாப்பிடுவேன்னு சொன்னேன். ஓ, நாங்க இன்னைக்கு வீட்ல பிரியாணி செஞ்சிருக்கோம். சரி, நீங்க வந்து ஆசையா சாப்பிடுவீங்களேன்னு கூப்பிட்டுருக்கோம். பரவாயில்ல, நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. ஆஹா, பிரியாணியா? அருமையான சைட் டிஷ் ஆச்சே. இதை எப்படி விடுவேன்? அம்மா, நான் இங்க சாப்பிட மாட்டேன்னு தான் சொன்னேன். நீங்க பார்சல் கட்டி கொடுங்க. நான் அவுட் ஹவுஸ்ல போய் சாப்பிட வேண்டிய மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு பிரியாணியை அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சம்பந்தி, அப்ப அவர் கேக்குற பார்சலே ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ஆ சரிங்க சம்பந்தி. நீ எதுக்கு வாங்கிட்டு போறேன்னு எனக்கு தெரியாதா சித்தப்பா? நீ யாரு, எப்படிப்பட்ட ஆளுங்கிற உண்மையை சொன்னா இங்க யாருமே நம்ப மாட்டாங்க. கொடுங்க. இந்தாங்க கேரி. பாத்து. ரொம்ப சந்தோஷமா, ஃபுல்லா இருக்கு போல் இருக்கு. நான் கிளம்புறேம்மா. சார் நான் வரேன் சார். வர்றேங்க. முதலாளி மாப்பிள்ள வர்றேங்க. மட்டன் பிரியாணி. ஆஹா, வெளியிலேயே நல்ல வாசனை வருதே. அப்பா, ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கு. எப்படி வாசனை வருது? இதுதான் நமக்கு வேணும். சாப்பிடலாமா? வேணாம், இருக்கட்டும். இது முட்டை வேக வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஆகா, ஒருத்தனுக்கு 4 முட்டையா? இருக்கட்டும். ஆஃப் வரைக்கும் தாங்கணும்ல. ஆஹா, இன்னும் எவ்வளவு சூடு. மட்டன் பிரியாணி தான். கலரை பார்த்தாலே. இருந்தாலும் இது பெரிய வீட்டு சமையல். அதான் பெரிய வீட்டு சமையல் தான். ஆனா பிரமாதமா இருக்கு. இருந்தாலும் இப்ப நீ தேவையில்லை, கிளைமேக்ஸுக்கு தான். ஓகேவா? அதனால வெயிட்டிங்லயே இரு. வாடாய சிங்க குட்டி. தண்ணி தண்ணி இல்லாம எப்படி? இப்போ சொந்த காசுல சரக்கடிக்க கூட எப்படியெல்லாம் ஒளிஞ்சு மறைஞ்சு சரக்கடிக்க வேண்டியதா இருக்குது. அதுவும் நாம குடிகாரன்னு தெரிஞ்சா இந்த பொழப்பு போயிருங்கிறதுக்காக இந்த குடும்பத்துல நல்லவனா நடிக்கிறது அது ரொம்ப கஷ்டப்பா. அப்பப்ப இந்த மாதிரி காசு கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா தான் எல்லா விஷயத்தையும் டீல் பண்ண வேண்டி இருக்கு. பண்ணுவோம். வர்ற இது போனதுக்கு அப்புறம் தான் உன்னைய எதுக்கும் இங்க வந்துடுறேன். இத கையில எடுத்து வேண்டாம், இத முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு மனுஷன நிம்மதியா சரக்கடிக்க விடுறாங்களா? இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு ஊத்தி வாயில வைக்கும் போது வர்றையா, கொஞ்சம் பொறுத்துக்கடா.
ஏய் வரையா இரியா. ஏய் தங்கம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு வந்துடுறேன். அடடா ஐயோ, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எவனுக்குமே வரக்கூடாதுடா. இந்த ஆள் எதுக்கு இங்க வந்தாரு? அதுவும் பாட்டிலும் கையுமா இருக்கிறத பார்த்தாருன்னா நாம மறைச்சு வச்சிருக்கிற ரகசியம் எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிருமே. இப்ப இந்த ஆளுகிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. சரவணா, உன் மூளைக்கு வேலை கொடுத்து இந்த ஆளை எப்படியாவது அனுப்புறதுக்கு வழிய பாடுறா.